போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்கள் 2 பேரும், உச்ச நடிகை ஒருவரும் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கதா ஒரு தகவல் இல்லையா இருக்கு. அதாவது கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தியதா பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தும், அதுக்கடுத்து இந்த கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க புழல் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதன்படி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சதுல ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியானுச்சு. ஆனா கிருஷ்ணா போதைப் பொருள் வைத்திருந்தது மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில உறுதியாகல. இதை அடுத்து போலீசார் இவங்ககிட்ட விசாரணை பண்ணாங்க. வேற யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படின்னு விசாரணை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி கொடுத்த தகவலின் பேர்ல தான் இந்த நடிகர்கள் 2 பேருமே கைது செய்யப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட பல பேர்கிட்ட போலீசார் தொடர்ச்சி விசாரணை செய்திருக்கும் நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சு ஜாமீன்லையும் வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் மற்ற யாருக்குமே நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல. அதனால அவங்க எல்லாமே சிறையில தான் இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் கும்பல்ல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணும் சிக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் சொன்னாலும் அவங்க யார் அப்படிங்கிற தகவலை இதுவரைக்கும் வெளியிடல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போலீசார் தொடர்ச்சியா அந்த போதைப் பொருள் பயன்படுத்தியது, விற்பனை செஞ்சது, வெளிநாட்டுல இருந்து கடத்தி வரப்பட்டது, இது தொடர்பா விசாரணை செஞ்சுட்டு இருக்க போலீசார் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுமையான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ் திரையில இருக்க பல நடிகர்களும் நடிகைகளும் பார்ட்டி கொண்டாடுறதுங்கிறது வழக்கமா சகஜமாயிடுச்சு. அவங்க அந்த பார்ட்டிகள்ல போயிட்டு என்ன பண்றது, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இந்த விதமான போதைப் பொருள்களையும் பயன்படுத்துறதுங்கிறது அதிகமா இருக்குது. இதை தாண்டி என்னன்னா அவங்க அந்த பார்ட்டிகள் மூலம்தான் அவங்க காதல், திருமணத்திற்கு மீறிய உறவு இதெல்லாம் பரஸ்பர சம்மதத்தோட வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சமூக சீரழிவு விஷயங்களும் இந்த பார்ட்டிகள்ல நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிகள் மூலமா தான் பல விவாகரத்து ஏற்படுது. பல நடிகர்கள் விவாகரத்து செஞ்சதுக்கு காரணம் இந்த பார்ட்டிகள்ல நடந்த விஷயங்கள் தான். அளவுக்கு மீறி போதையை போட்டுறது, அளவுக்கு மீறி போதையை போட்டு வேற ஒருவரோட உறவு கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த விவகாரத்துகளுக்கு அதிகமாயிருச்சு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழின் இந்த போதைப் பொருள் கும்பல்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தமிழ் நடிகைகள் பல பேரும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா கொக்கைன் போதைப் பொருளை அதிக அளவுக்கு இவங்க வாங்கி பயன்படுத்துனது தெரிய வந்திருக்கதா போலீசார் கூறியிருக்காங்க. இதன் அடிப்படையில விரைவில் உச்ச நட்சத்திரங்கள், தமிழ்ல இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள் 2 பேர், ஆண் நடிகர்கள் 2 பேர் கைது செய்யப்படுவாங்க. விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவாங்க. அவங்க போதைப் பொருள் பயன்படுத்தினது உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க விரைவில் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு உச்ச நடிகையும் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானுச்சுன்னா அவங்களும் கைது செய்யப்படுவாங்க. அதாவது இந்த 3 பேருமே போதைப் பொருளை வாங்கினதுங்கிறது போலீசார் உறுதி பண்ணிட்டாங்க. அதாவது யாரு கொடுத்தாங்க, யாரு இது பண்ணது, கொண்டு கடத்திட்டு வந்தது, எல்லா விஷயத்தையும் போலீசார் சேகரிச்சுட்டாங்க. இந்த நடிகர்களும் நடிகையையும் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் போலீசார் உறுதி பண்ணிட்டாங்க. ஆனா வாங்கினதை அவங்க தான் பயன்படுத்தினாங்களா இல்ல வேற யாருக்கும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது உறுதி செய்யப்படல. இருந்தாலும் இவங்க வாங்கினாங்கன்னா இவங்க தான் பயன்படுத்தி இருப்பாங்க, இவங்க வாங்கி வேற யாரும் கொடுக்க போறதில்ல அப்படிங்கிறதுனால மருத்துவ பரிசோதனை அவங்கள விசாரணைக்கு அழைச்சி மருத்துவ பரிசோதனை அடிப்படையில அவங்க மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக்குது. இந்த விவகாரத்துல இந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவை தொடர்ந்து மேலும் பல நடிகைகள் சிக்குவாங்க அப்படின்னு ஏற்கனவே போலீசார் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு தகவல் வெளியாகி தமிழ் துறையிலேயே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. இந்த விவகாரத்துல இன்னும் எத்தனை பேர் சிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. திரையுலகில் மட்டும் இல்லாம அரசியல் சார்பிலையும் நிறைய பேர் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக்குது. திரையுலக பொறுத்தவரை இந்த போலீசார் ஒரு தகவலை கசிய வச்சிருக்காங்க இல்லையா, 2 உச்ச நடிகர்கள், ஒரு உச்ச நடிகை அப்படின்னு இருக்காங்க. அது யாரா இருப்பாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.